வணக்கம் நண்பர்களே. சத்யா ஸ்பார்க்கிள் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது வெற்றிமாறன் இயக்கிய விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியார் மற்றும் பல முன்னணி நடிகர்கள் பங்களித்துள்ள விடுதலை பார்ட் 2வின் திரை விமர்சனம். சமூக சீர்திருத்த கருத்துக்கள், அதாவது மொழி, மதம், இனம், சாதி, அந்த அடிப்படையில் சிறுபான்மை மக்களுக்கு ஏற்படுகின்ற கொடுமைகள், இவற்றையெல்லாம் வந்து ஒரு பிரிண்ட் முடிய மூலமாகவும் அல்லது ஸ்பீச் வழியாகவும் அந்த காலத்தில் சொல்லப்பட்டு வந்திருக்கின்றன. அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பல புரட்சிகள் நடந்திருக்கின்றன. அது பிரெஞ்சு புரட்சியாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இதெல்லாம் நடந்தது காரணமே அந்த காலத்தில் பிரிண்ட் மீடியாவும் பேச்சு வழியாகவும் தான். ஆனால் விஷுவல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட கருத்துக்கள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில படங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. உதாரணமாக சமீபத்தில் வந்து அசுரனை பற்றி சொல்லலாம். இப்படி பல படங்கள் வந்து கொண்டிருந்தாலும் அது வந்து மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு அது ஒரு தாக்கத்தை எதிர்மறை இல்லாத ஒரு தாக்கத்தை, அதாவது நேர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ இந்த படத்தில், விடுதலை படத்தில், விடுதலை 1 ஆகட்டும் 2 ஆகட்டும், இந்த 2 படத்திலுமே வெற்றிமாறன் ஒரு 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 மக்களுக்கு நேரடியாக சொல்லக்கூடிய விஷயங்களை ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். அதே நேரத்திலே ஒரு ஒரு திறமையாக ஒரு படகை ஓட்டுவது போல அழகாக இந்த படத்தை நகர்த்தி சென்றிருக்கிறார்கள். ஸோ இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், என்னை பொறுத்தவரை ஸ்க்ரீன் பிளே. அதனால தான் இந்த டைட்டிலே நான் தான் போட்டிருக்கிறேன், ஒரு சிகரத்தை தொட்டவர்னு சொல்லிட்டு. திரையுலகில் ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி சிகரத்தை தொட்டவர், ஒரு கேம் சேஞ்சர் இந்த படம் வழியாக அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் பார்த்த படங்களில் இந்த வரிசையில் இது வந்து ஒரு டாப் பொசிஷனில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். மேபி நான் சில படங்களை பார்க்காம இருந்திருக்கலாம், அதனால் என்னுடைய கருத்து தவறாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மற்ற படத்துல எப்படி இது வேறுபடுகிறது என்றால், ஃப்ளாஷ்பேக்ஸ் இல்லாத படம் இருக்காது. சில படத்துல பார்த்தீங்கன்னா 2-3 ஃப்ளாஷ்பேக்ஸ் தான் இருக்கும். அது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். இந்த படத்தில் மினி ஃப்ளாஷ்பேக்ஸ் பார்த்தீங்கன்னா, படம் போயிட்டே இருக்குது, ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. அதே நேரத்தில் சீன்ஸ் மாறிட்டே இருக்குது. ஒவ்வொரு ஒவ்வொரு சீனுக்கு அப்புறம் உடனே ஒரு ஃப்ளாஷ்பேக், அடுத்துக்கடுத்து உடனே ஃப்ளாஷ்பேக், அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. ஆனால் அந்த அந்த கதையின் உயிரோட்டம் அது பாதிக்கப்படாமல் அது ஸ்க்ரீன் பிளே எதிர்க்க பாருங்க, அங்கே தான் வெற்றிமாறன் இருக்கிறார். ஸோ இது வந்து கிளியராக எனக்கு தெரிகிற ஒரு விஷயம் இந்த படத்தில். ஏன்னா இந்த ஸ்க்ரீன் பிளே என்பது ஒரு ஒரு படத்துக்கு, ஒரு திரைப்படத்துக்கு ஒரு பேக் போர்ட் மாதிரி இல்லையா? அது நெளிவாக, அதாவது வளைந்து வளைந்து கொடுக்க வேண்டும், அது உறுதியாக இருக்கணும். அதனால கதைக்கு ஏற்றபடி திரைக்கதையை வளைத்து கொண்டு செல்ல வேண்டும். அதே நேரத்தில் அது சொல்ல வேண்டிய கருத்துக்களை உறுதியாகவும் சொல்ல வேண்டும், அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும். இது வந்து ஒரு 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 மதில் மேல் நடக்கிற மாதிரி தான், இப்படியே விழலாம் அப்படியே விழலாம். அந்த விதத்தில் வெற்றிமாறன் செய்திருக்கிற விஷயம் மிக மிக பாராட்டுக்குரியது. அது வந்து அவருக்கு இங்கே படத்தை பார்த்தா தெரியும், நீங்கள் அவர் போட்டிருக்கிற எஃபர்ட்ஸு என்னன்றது அது நம்மளால் பிலீவ் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த மாதிரி சமூக திருத்த கருத்துக்கள், ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை ஒரு பவர்ஃபுல் விஷுவல் மீடியா மூலம் சொல்லும் பொழுது அது வந்து ஒரு கமர்ஷியலாக சொல்லிவிட்டாலும் அது ஒரு கேலி படம் மாதிரி ஆகிவிடும். அதே நேரத்தில் ஒரு ரொம்ப சீரியஸாக சொன்னாலும் அந்த படம் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆகிவிடும். இந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நம்மளை வந்து சீட்டில் உட்கார வச்சு, கட்ட வச்சு, சில நேரத்தில் வந்து நம்ம கால்களை அழுத்தி சீட்டு முனையில் நுனியில் வர வர வைக்கிற அளவுக்கு அந்த படத்தை திறமையாக நகர்த்தி கொண்டிருக்கிறார் என்றால், அந்த வெற்றி முதலில் வெற்றிமாறன் தான் சாரும். நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, அதை பார்ப்போம் தொடர்ந்து. ஆனால் முதலில் நாம் பாராட்ட வேண்டியது, என்னை பொறுத்தவரை, வெற்றிமாறன் அவர்கள். ஓகே, அவர் தான் இந்த படத்துக்கு ஒரு முதுகெலும்பாக இருந்திருக்கிறார். இது ஒரு ட்ரெண்ட் செட்டிங், ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு தான் சொல்லணும், பர்டிகுலர்லி ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்தவரை.
சில பேர் விடுதலை 1 பார்க்காம இருந்திருக்கலாம். இப்போது விடுதலை 2 நல்லா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, பார்க்கலாமா? இந்த ஒரு சந்தேகம் சில பேருக்கு வரலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்கின்ற ஒரு ஒப்பீனியன் என்னன்னா, அ விடுதலை 1 பார்த்துவிட்டு போறது நல்லது. இல்லை என்றாலும் கூட விடுதலை 2 நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். ஏனென்றால் விடுதலை 1 ஒரு கனெக்டிவிட்டி எடுத்துன்னு வந்திருக்கிறாங்க. அந்த விடுதலை 1 இருக்கிற சில சீன்ஸ் எல்லாம் இதில் வந்து ரீகேப் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு விடுதலை 1 பார்க்கவில்லை என்றாலும் கூட நீங்கள் விடுதலை 2 மட்டும் நேரடியாக பார்க்கலாம். ஆனால் விடுதலை 1 பார்த்துவிட்டு பார்ப்பது நல்லது. அட்லீஸ்ட் படம் பார்க்க முடியலனும் விடுதலை 1 ரிவ்யூஸ் பார்த்துட்டு அது கதை என்ன என்று தெரிந்து கொண்டு விடுதலை 2 பார்க்கலாம். அதனால் தப்பில்லை. ஓகே, ரைட். விடுதலை 2 பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்ட் 1 மாதிரி இருக்கும்னு நினச்சி தயவுசெய்து போகாதீங்க. ஏன்னா பார்ட் 1ல் வெற்றிமாறன் எடுத்திருக்க விதம் வேற, அந்த கோணம் வேற. ஆனால் பார்ட் 2 அவர் எடுத்திருக்கின்ற அந்த அந்த கொள்கை வேற. ஓகே, பார்ட் 1ல் வந்து உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, குமரேசன் என்ற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒரு பக்கம் அவரை சுற்றி இருக்கின்ற மக்கள், குறிப்பாக போலீஸோட உயர் அதிகாரிகளோட அட்டூழியம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவரோட மாரல் வேல்யூஸ், இது இரண்டுக்கும் இருக்கின்ற முரண்பாடு. அதனால் குமரேசனுக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள், மன உளைச்சல்கள், இவையெல்லாம் தான் வந்து பார்ட் 1ல் நீங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் பார்ட் 2வில் பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் வாத்தியார் எப்படி ஒரு போராளியாக மாறுகிறார், அந்த ஒரு டிரான்சிஷன் தான் படம் முழுக்க. அதுதான் அந்த டிரான்சிஷன். ஓகே, இதுதான் அந்த படத்தில் சொல்லப்படுகின்றது. அதாவது முக்கியமான கருத்து இங்கே என்னன்னா, ஒரு 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 மனிதன் போராளியாக பிறப்பதில்லை, போராளியாக மாற்றப்படுகிறான் அப்படின்ற ஒரு கருத்து தான் இந்த படத்தை ரொம்ப வலிமையாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஜேர்னியில் பெருமாள் வாத்தியாருக்கு சொல்லப்படுகிற அறிவுரைகள், கருத்துக்கள், இவை எல்லாமே ஒரு மென்டர் சொல்கிற மாதிரி காட்டப்படுகிறது. இந்த கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஆல்மோஸ்ட் லைக் பஞ்ச் டைலாக்ஸ் தான், ஆழமான கருத்துக்கள். இதுக்கு பஞ்ச் டைலாக்னு சொன்னாலும் கூட அவையெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டுக்கிற விதங்கள் வேறு. ஒரு கமர்ஷியல் ஃபில்மில் சொல்கிற மாதிரி சத்தம் போட்டு பேசுகிற மாதிரிலாம் இல்லை, ஒரு யதார்த்தமான முறையில் சொல்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு ஒரு வித்தியாசமாக ஒரு விஷயம். இந்த டைலாக்ஸ் தான் விஜய் சேதுபதி, அதாவது பெருமாள் வாத்தியார், அவர் கூட இருக்கிற மக்கள் கூட, அதாவது கிராமத்தில் இருக்கவங்க, அவரோட சக தோழர்கள் எல்லாமே, போலீஸ்க்கு கூட அந்த கருத்துக்களை அவர் சொல்கிற மாதிரி காட்சிப்படுத்திருப்பது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அடுத்து விஜய் சேதுபதியோட ரோல், அந்த போராளியோட ரோல், அந்த பெருமாள் வாத்தியாரோட ரோல், இது ரெண்டும் அவரோட வேற யாரும் சிறப்பாக செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவர் மிரட்டியிருக்கிறார் படம் ஃபுல்லாகவே. கிட்டத்தட்ட 90% ஸ்க்ரீன்ஸில் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவர் தான் இருக்கிறார். அந்த நடிப்பை அவரிடம் வரவழைத்த வெற்றிமாறனுக்கு ஒரு பாராட்டு. அடுத்தது மஞ்சு வாரியார். மஞ்சு வாரியாரோட ரோல் வந்து ஒரு லிமிட்டட் ரோல் தான், லிமிட்டட் ஸ்கோப் தான் இந்த படத்தில். இருந்தாலும் அந்த ஒரு காதல், அந்த ஒரு ஃபேமிலி, அந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும்போது, ஒரு கார் வேகமாக போயிட்டு இருக்கப்போ ஒரு ஸ்பீட் பிரேக் வரப்போ ஸ்லோ பண்ணுற மாதிரி ஒரு கரடுமுரடான ஒரு கதையில் வந்து இது ஒரு மென்மையான இந்த ஒரு காதல், இந்த ஒரு திருமண வாழ்க்கையை வந்து இன்டர் பண்ணும்பொழுது அது ஒரு நல்லதாக இருக்குது பார்க்குறதுக்கு. படமோட அந்த வேல்யூ இம்ப்ரூவ் ஆகுது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. மஞ்சு வாரியோட ரோல் லிமிட்டட் இருந்தாலும் கூட அந்த ரோல் அவர் கச்சிதமாக செஞ்சுருக்கிறார் தான் சொல்லணும்.
சில காட்சி அவர் ரொம்ப காட்சிகள் வரல. இன்டர்வலுக்கு முன்னாடி வர காட்சியை விட இன்டர்வலுக்கு பின்னாடி வர கடைசி 2-3 காட்சிகளில் பார்த்தீங்கன்னா அவருடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப டச்சிங்காக இருக்கு. விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர், சூரி இவங்கள தவிர பல பேர் இந்த படத்தில் வந்து ரொம்ப சின்ன சின்ன ரோலாக இருந்தாலும் ரொம்ப அழகாக செஞ்சுருக்கிறாங்க. எனக்கு டாப் ஆஃப் த மைண்ட் இவங்க 2 பேர் தவிர டாப் ஆஃப் த மைண்ட் படிச்சு கண்ணு மூடி திறந்த படிச்சுன்னு தெரியுற ஒரு கேரக்டர் வந்து ராஜீவ்மேனோட கேரக்டர் தான். அவருடைய வசன உச்சரிப்பு, இந்த பாடி லாங்குவேஜ், அந்த டயலாக் டெலிவரி, அந்த கிறிஸ்பாக பேசுறது, இதெல்லாம் ஜஸ்ட் அமேசிங். அவர் அவர் சில சீனில் தான் வரார், ரொம்ப லிமிட்டட் சீன் தான் வராரு. ஆனால் அவருடைய பங்களிப்பு இந்த படத்தில் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. இன்ஃபேக்ட் அவர் விடுதலை 1 வெற்றி விழாவில் பேசும்போது சொன்னார், நான் சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன், என்னை கூட நடிக்க சொன்னார் வெற்றிமாறன் அப்படின்னு சொன்னார். பார்த்தா அப்படி தெரியல. எத்தனையோ வருஷங்கள் நடித்த மாதிரி அந்த ஒரு மெச்சூரிட்டி அந்த நடிப்பில் தெரியுது. மேபி ஒரு இன்னும் 7 திரைக்கு வந்திருந்தா நேரம் ரொம்ப பிரபலமான ஒரு நடிகராக வந்திருக்கலாம். இன்னும் கூட எதுவும் கெட்டு போகலை. அவருக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. அவர் நடிக்க விரும்பினார். அடுத்தது இளையராஜா, சொல்ல வேண்டாம். இந்த படத்துக்கு அவர் ஒரு ஆணிவேர் போல. அவருடைய இசை படம் முழுக்கவும் அப்படியே டிராவல் பண்றது பார்த்தா மலைப்பா இருக்கு. வெற்றிமாறன் இளையராஜா தேர்ந்தெடுத்து மிக சரியான ஒரு முடிவுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவருடைய பாடல்கள் 2 பாடல்கள் விடுதலை 1ல் கேட்ட 2 பாடல்கள் இருக்கு இல்லையா, வழிநடுக்கு காட்டு மல்லியும் என்னோட நீ நடந்த உன்னோட நடந்தால், இந்த 2 பாட்டும் இன்னும் நம்ம காதில் ஒழிச்சிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துல 2 பாடல்கள், இன்டர்வலுக்கு முன்னாடி 1 அப்புறம் 1, 2மே அந்த பாட்டு முதல் வரி வரும்போதே அந்த ஒரு வா ஃபேக்டர், அந்த மெலோடி இருக்கு பாருங்க, ஜஸ்ட் அமேசிங். அந்த 2 பாடலும் அந்த படத்தை அப்படி தூக்கி நிறுத்துது. பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இளையராஜாவை காணோம் சொன்னா நெகட்டிவ் சென்ஸ்ல இல்லை, அவருடைய இசை தேவை இல்லை. ஒரு அமைதியான ஒரு காடு, அங்கே நடக்கிற பெரும்பாலும் அங்கே தான் ஷூட்டிங் நடந்திருக்கு. அந்த காட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன சிறகுகளோட சத்தம், பறவை, அந்த மாதிரி தான் கேட்குது தவிர மற்ற இடத்துல ஒரு தேவையில்லாத இடத்துல மியூசிக் போடவே இல்லை. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு. அப்படி இருந்தனால்தான் அந்த காட்டில் நம்ம ட்ராவல், நம்மளே காட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா, அதுக்கு இசை ரொம்ப ஒத்துழைக்கிறது. சில இடங்களில் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. அதே நேரத்தில் ஒரு சண்டை காட்சிகளில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாதிரி சத்தம் போடணும் போட்டிருக்காரு. ஆனால் அந்த இசை வந்து இந்த படத்தோட உயிரோட்டத்துக்கு கண்டிப்பாக உதவி இருக்கிறது. அதை ஒரு இசை எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்த கங்குவா பற்றி சொல்லலாம். அது இசை இல்லை, ஓசை. ஸோ இசை எப்படி வந்து ஒரு படத்தை தூக்கி நிறுத்துது அப்படின்றதுக்கு பர்டிகுலர் இந்த மாதிரி படங்கள் இளையராஜாவை மிஞ்ச ஆள் இருக்க முடியாது. அடுத்தது சேத்தன். சேத்தன் விடுதலை 1 பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய சீன்ஸில் அவர் வருவார். அவர் வந்து அந்த படத்துக்கு வந்து ரியலாக வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படினாலும் இருக்கக்கூடாதோ அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு ஆளாக, ஈவு இறக்கம் இல்லாத ஒரு மனுஷனாக காட்டப்பட்டிருப்பார் அந்த படத்தில். அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு இந்த படத்தில். ஆனால் ஸ்கோப் கம்மி. பட் வந்து வராரு, படம் ஃபுல்லாக வந்துட்டுருக்காரு. வேற ஒரு விஜய் சேதுபதி இருக்க கூடவே அவர் வந்துட்டுருக்காரு. பட் வந்து அவர் பேசுகிற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் ஒன்று வந்து ஒரு வித்தியாசமாகப்பட்டது. அதாவது அவருடைய ஒரு ஈகோயிஸ்டிக் நேச்சரை வந்து கடைசி நிமிஷம் வர நான் இப்படி தான் மாற மாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு இருந்தார். விஜய் சேதுபதி ஒரு செயலை வந்து அவர் மலையிலேருந்து விழும்போது காப்பாற்றும் போது கூட, காப்பாற்றிய பிறகு கூட அவர் மனம் மாறவே இல்லை. இந்த ஒரு அழுத்தமான கேரக்டரைசேஷன் சொல்கிறோம் இல்லையா, இதை வந்து வெற்றிமாறன் ரொம்ப சிறப்பாக இந்த படத்தில் கையாண்டிருக்கிறாரு. அதில் சேத்தனோட பங்களிப்பு ரொம்ப பாராட்டுக்குரிய ஒன்று. கௌதம் மேனன் ரோல் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் கொஞ்சம் கம்மி தான். அவருடைய நடிப்பு
வெகு அஹ், நல்லாவே பாராட்டப்பட்டது போன இதில் பார்ட் ஒன்ல. பார்ட் டூவில் வந்து அவரோட ஸ்கோப் கம்மி தான். பட் இருந்தாலும் லிமிட்டட் ரோல், சின்ன சின்ன சீன்ஸ்லாம் வராரு. இட்ஸ் ஓகே. சரி, இப்போ சில பொதுவான விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல வயலன்ஸ். பரவாயில்ல, ஒரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தில் வயலன்ஸ் அதிகமாக இருக்குது, மேபி அதனால கூட ஒரு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. விடுதலை 1 பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் இப்போ முழு நிர்வாணம், அரை நிர்வாண காட்சிகள்லாம் இருந்தது, ஃபைட்ஸோடு சேர்த்து. ஆனால் இந்த படத்தில் அதெல்லாம் இல்லை, ஃபைட்ஸ் மட்டும்தான் இருக்குது. மேபி குறைச்சிருக்கலாம். பட் இன்னொரு விதமாக யோசிச்சு பார்த்தோம்னா, அன்றாட வாழ்க்கையில் நம்ம டிவியில் பார்த்துட்டு தான் இருக்கோம். இதை விட மோசமாலாம் நம்ம நிஜ வாழ்க்கையில் நடந்துட்டு தான் இருக்குது. அதை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம், பத்திரிகைகள் படித்து கொண்டு தான் இருக்கிறோம். சரி, நேரம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம், 2 மணி, 2 ஹவர், 50 நிமிஷம்னு நினைக்கிறேன். ஸோ அது குறைச்சிருக்கலாம். மேபி ஒரு 1/2 மணி நேரமோ 20 நிமிஷமோ குறைச்சிருக்கலாம். ஸ்கோப் இருக்குது. ஏன்னா நிறைய ஷூட்டிங் நடக்கிற இடம், சில ஃபைட் சீன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராகிங்காக இருக்குது. ஒவ்வொரு ஃபைட்லேயும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் குறைச்சிருந்தாலும் கூட மொத்தத்தில் வந்து 15-20 நிமிஷம் நம்ம கண்டிப்பாக குறைச்சிருக்கலாம். அது ஒன்று. இன்னொரு பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் சேதுபதியோட வாய்ஸ் மாடுலேஷன் அது ஒரு மொனோட்டோனஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி. இந்த படமும் அது அந்த இதுக்கு விதிவிலக்கல்ல. ஸோ வருங்காலங்களில் விஜய் சேதுபதி ரோலுக்கு ஏற்றபடி, அந்த கேரக்டருக்கு ஏற்றபடி, சுச்சுவேஷனுக்கு ஏற்றபடி வாய்ஸ் மாடுலேஷன் பழகிக்கொள்வது நல்லது. ஏன்னா நமக்கு வந்து விஜய் சேதுபதியோட வாய்ஸ் நம்ம பழகி போச்சு. அதனால் இனிமேல் அவர் வாய்ஸ்க்கார் டப்பிங் கொடுத்தாலும் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சரி, ஒரு விஷயம் கடைசியாக சொல்லி ஆகணும். கிளைமேக்ஸ். இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ். இது நமக்கு அடுத்த கட்டத்துக்கு இந்த கதையை வெற்றிமாறன் எடுத்து செல்வாரா என்று எனக்கு தெரியவில்லை. மேபி விடுதலை 3 வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் விஜய் சேதுபதி விடுதலை 2 இருந்து விடுவதாக காட்டப்படுவதால், விஜய் சேதுபதி இல்லாத விடுதலை 3 எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. அதை பொறுத்து தான் பார்க்கணும், அப்படி ஒரு சீக்வல் வந்தால். ஸோ ஓவராலாக இந்த படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம். குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இந்த படம் பாப்புலர் ஆக வேண்டும். 10 கமர்ஷியல் மூவிஸ் வந்தால் இந்த மாதிரி ஒரு மூவி வர்றது அபூர்வம். அதனால் இதை மிஸ் பண்ணாமல் பார்க்குறது நல்லது. வெற்றிமாறன் வந்து கதையில் விடுதலை 1ல் வந்து சூரியிலிருந்து ஆரம்பித்து கடைசியில் சூரியிலே முடிக்கிற மாதிரி வருது விடுதலை 2ல். அதனால் கண்டிப்பாக இந்த படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். பர்டிகுலர்லி தியேட்டரில் பாருங்கள். ஏன்னா இந்த எஃபெக்ட் உங்களுக்கு என்ன தான் ஓடிடியில் பார்த்தா கண்டிப்பாக கிடைக்காது. அது மட்டும் ஒரு காரணம் இல்லை. பொதுவாகவே நீங்கள் ஒரு நல்ல படம் பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் அதை வந்து தியேட்டரில் பார்க்குறது கண்டிப்பாக நல்லது. அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. அப்போ தான் தயாரிப்பாளர்கள் இந்த மாதிரி படங்கள் எடுப்பதற்கு முன்னுக்கு வருவார்கள். அப்போ தான் நமக்கும் சிறந்த படங்கள் கிடைக்கும். ஸோ இதுவரை என்னுடைய காணொளி பார்த்ததுக்கு நன்றி. உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு செய்யுங்கள். அதை நான் வரவேற்கிறேன், எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.